இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 166 படகுகளுடன் 47 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவு அமைச்சருக்கு கடிதம். மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்பின் போதே நீட் தேர்வை ரத்து செய்யவும், தலித் சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துமீறலை தடுக்கவும் வலியுறுத்தல். दलित से आदिवासीस जय भीम जय संविधान வேண்டாம் நீட் பேன் நீட் வெல்க சமத்துவம் வெல்க சமூக நீதி வெல்க தமிழ். மக்களவையில் ரேபரேலி தொகுதி எம்பி பதவியேற்றார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. இந்திய ஒற்றுமை யாத்திரை என முழக்கமிட்டு ராகுலை உற்சாகப்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள். fully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. விசாரணை நீதிமன்றம் விதித்த தடை தொடரும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த 18 மாதங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. 19,260 ஆசிரியர்கள், 3,000 மருத்துவர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் சட்டப்பேரவையில் தகவல். தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்காக சில நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிருப்தி. உடலில் என்ன அணிந்துள்ளார்கள் என்பதை பார்த்து தீர்ப்பு வழங்கப் போவதில்லை எனவும் அதிரடி. எச்சில் இலையில் உருண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த அனுமதி அளித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து அர்ச்சகர் மனு தாக்கல். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம். இன்று ஒரு நாள் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அதிமுகவினருக்கு தடை. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி. பாஜக சார்பில் நிறுத்தப்படும் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்பு மனு தாக்கல். புதிய உச்சம் தொட்ட இந்திய பங்குச்சந்தைகள். 712 புள்ளிகள் உயர்ந்த சென்செக்ஸ் 78,050 புள்ளிகளை எட்டியது. ஆஸ்திரேலியாவிற்கு அதிர்ச்சி கொடுத்த ஆப்கானிஸ்தான். ஆப்கன் வெற்றியால் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது ஆஸ்திரேலியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.